தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மார்க் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 23 முதல் 28 முடிய. ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களைத் தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 2ஆம் வாரம் ஜனவரி 20ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திர நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஓய்வு நாளை பத்தி எடுத்துரைக்கிறாரு. ஓகேங்களா? ஏன்னா என்ன சொல்றாரு, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர்கள் ஒன்றும் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படல அப்படின்னு சொன்னாரு. ஓகேங்களா? சரி, நம்ம வேற மாதிரி யோசிப்போமே. நாம எல்லாரும் ஓய்வு நாளை எப்படி பயன்படுத்துறோம்? ஓகேங்களா? வாரத்துல 7 நாள் இருக்கு. அதுல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைங்கிற நாள நாம ஓய்வு நாளா சொல்றோம். அதே மாரி சில பல கடவுளுடைய நாட்கள நம்ம ஓய்வு நாளா கூட கருதலாம். அதாவது கடவுளுடைய நாள். ஓகேங்களா? அதாவது பெரிய வியாழன், புனித வெள்ளி, இல்ல ஈஸ்டர் டே, அந்த மாரி எல்லாம் மேக்ஸிமம் எல்லா சண்டே, அப்புறம் ஜீசஸோட பர்த்டேவான அந்த கிறிஸ்மஸ் டே, ஓகேங்களா? நியூ இயர் கூட நம்ம கொண்டாடுறோம். ஸோ, இந்த மாதிரி நம்ம பற்பல நாட்கள நம்ம ஓய்வு நாளாக, அதாவது கடவுளுடைய நாளாக நம்ம கொண்டாடும்போது, நாம அந்த நாள் முழுவதும் கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறோமா? இல்ல வேற ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அர்ப்பணிக்கிறோமான்னு நெனச்சு பாருங்க. ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்ல தான் பண்றோம் மேக்ஸிமம். டிவி பார்க்கறது, வெளியில சுத்துறது, சினிமா பார்க்கறது, ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்ம பண்றோமே தவிர, யாராவது ஓய்வு நாள கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறோமா? ஆனா கடவுள் அத நமக்காக கொடுத்தாரு. ஸோ நம்ம அவரோட ஏன்னா மத்த நாள்ல தான் நாம வேலை வேலைன்னு பிஸியா இருக்கிறோம். அந்த ஒரு நாளாவது நம்ம யார் கூட இணைஞ்சிருக்கணும்? கடவுளோட இணைந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம டெய்லியும் ஒரு 1/2 மணி நேரமாவது கடவுளோட இணைந்து நாம ஜெபிப்போம். சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.